முன்னொரு காலத்தில் புலிகேசி என்கிற மன்னர் இருந்தார். ஒரு நாள் தன் மந்திரி ராமையா என்பவருடன் மாறு வேடத்தில் நகர்வலம் வந்து கொண்டிருந்தார். வழியில் முதியவர் ஒருவரை பார்த்தார். ஏழையான அந்த முதியவர் தன் நிலையை எண்ணி வருந்தி பாடிக்கொண்டிருந்தார். அறிவார்ந்த ஏழையிடம் பொருள் இல்லை என்றால் அந்த அறிவால் என்ன பயன்? ஒரு ஏழைக்குத்தான் வாழ்க்கையில் எத்தனை எத்தனை இன்னல்கள், அவமரியாதைகள். அப்படிப்பட்ட ஏழை உயிர் வாழ்ந்து என்ன பயன்? இப்படி விரக்தியோடு பாடிக்கொண்டிருந்தார் அந்த முதியவர். அவர் முன்பு வந்து நின்ற மன்னர், உனக்கு அப்படி என்ன துன்பம்? என்னிடம் அது பற்றி கூறு. உன் துன்பத்தை நான் போக்க முயற்சி செய்கிறேன் என்றார். அதற்கு அந்த முதியவர், ஐயா, நான் ஒரு மீனவன். என் குடும்பம் பெரிய குடும்பம். இன்று ஆற்றில் மீன் பிடிக்க போனேன். எத்தனை முறை வலை வீசினாலும் வலையில் ஒரு மீன் கூட சிக்கவில்லை. நான் வெறுங்கையோடு எப்படி என் வீட்டுக்கு செல்வேன்? அதனால்தான் இப்படி நிம்மதியின்றி பாடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் அந்த முதியவர். மாறுவேடத்தில் இருந்த மன்னர் புலிகேசி அவருக்கு தைரியம் சொன்னார். இப்போது மறுபடியும் என்னோடு ஆற்றுக்கு வாருங்கள். எனக்காக ஒரே ஒரு முறை மட்டும் ஆற்றில் வலையை வீசுங்கள். வலையில் மீன்கள் சிக்கினால் என்னிடம் தாருங்கள். நான் உங்களுக்கு 100 பொற்காசுகள் தருகிறேன். ஒருவேளை வலையில் எதுவும் சிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. நான் உங்களுக்கு தந்த வாக்குப்படி 100 பொற்காசுகளை தந்து விடுகிறேன் என்றார் மன்னர். அதை கேட்ட முதியவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. மன்னரையும் அமைச்சரையும் அழைத்து கொண்டு ஆற்றுக்கு போனார். அன்றைய தினம் பௌர்ணமி என்பதால் நல்ல வெளிச்சம் இருந்தது. அந்த வெளிச்சத்தில் ஆற்றுக்குள் மீன்பிடிக்க வலையை வீசினார் முதியவர். ஆற்றில் வீசப்பட்ட வலை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீருக்குள் இறங்கியது. சிறிது நேரத்தில் வலையை இழுத்தார். அவரால் எளிதாக இழுக்க முடியவில்லை. காரணம், கனமான ஏதோ ஒன்று வலையில் சிக்கியது போல இருந்தது. அருகில் நின்று கொண்டிருந்த மன்னரும் அமைச்சரும் அவருக்கு உதவினார்கள். 3 பேரும் சேர்ந்து வலையை இழுத்து கரைக்கு கொண்டு வந்த போது அந்த வலையில் பெட்டி ஒன்று சிக்கியிருந்தது தெரிந்தது. அந்த பெட்டியை வாங்கி கொண்ட மன்னர் ஏற்கனவே பேசியபடி 100 பொற்காசுகளை அந்த முதியவரிடம் கொடுத்தார். முதியவர் பொற்காசுகளுடன் சந்தோஷத்தில் வீட்டுக்கு போக வலையில் சிக்கிய பெட்டியுடன் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார் மன்னர். பெட்டியின் பூட்டை உடைத்து திறந்த போது அதிர்ந்து போனார் மன்னர் புலிகேசி. அந்த பெட்டிக்குள் அழகான இளம்பெண் ஒருத்தி இருந்தாள். அவளது மார்பில் கத்தி குத்து காயம் இருந்தது. அந்த பெண்ணுக்கு உயிர் இருக்கிறதா என்று வீரர்கள் சோதித்து பார்த்தார்கள். ஆனால் அவள் இறந்து போயிருந்தாள். அந்த இளம்பெண் இறந்ததை மன்னரால் எளிதில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்ட அழகியை எந்த வீணாய் போனவன் கொலை செய்தான்? அவன் நரகத்திற்கு போகட்டும் என்று சாபம் கொடுத்தார். அதே நேரம் அந்த இளம்பெண்ணை கொன்று ஆற்றுக்குள் பொட்டையோடு வீசியவனை உடனே கைது செய்து இழுத்து வாருங்கள் என்கிற உத்தரவையும் பிறப்பித்தார். 3 நாட்களுக்குள் அந்த படுபாவி என் முன் கொண்டு வந்து நிறுத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் 4ஆம் நாள் உம்முடைய தலை துண்டிக்கப்படும் என்று தன் அருகில் நின்றிருந்த நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராமையாவை எச்சரித்தார். பதறிப்போனார் அமைச்சர். தப்பு செய்தவனுக்கு தண்டனை கொடுப்பார் என்று பார்த்தால் அப்பாவியான எனக்கு தண்டனை அறிவிக்கிறாரே என்று வருந்தினார். இளம்பெண்ணை கொன்றவனை பிடிக்க நாடு முழுவதும் வீரர்களை அனுப்பினார். தூக்கத்தை மறந்து அவரும் அந்த குற்றவாளியை தேடி அலைந்தார். 3 நாட்கள் முடிந்துவிட்டன. குற்றவாளி மட்டும் பிடிபடவில்லை. நொந்து போனார் அமைச்சர். என்னால் முடிந்த அளவுக்கு அந்த கயவனை தேடிவிட்டேன். ஆனாலும் மன்னர் சொன்ன 3 நாட்களுக்குள் அவனை பிடிக்க முடியவில்லை. மன்னர் கையால் தான் நான் இறக்க வேண்டும் என்று அந்த இறைவன் விதித்திருந்தால் அதன்படியே நடக்கட்டும் என்று ஒரு முடிவுக்கு வந்தார். 4ஆம் நாள் காலையில் மன்னர் முன்பாக வந்து நின்றார். எல்லா இடங்களிலும் தேடிவிட்டோம், அந்த கொலைக்காரனை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்னார். கோபமடைந்த மன்னர் புலிகேசி அமைச்சருக்கு மரண தண்டனை விதித்தார். அதோடு அவர் நிற்கவில்லை. அமைச்சரின் நெருங்கிய உறவினர்கள் 40 பேரும் அமைச்சரோடு சேர்ந்து தலை துண்டித்து கொல்லப்பட வேண்டும் என்கிற தீர்ப்பையும் வழங்கினார். பொதுமக்கள் முன்னிலையில் அரண்மனை மைதானத்தில் இந்த தண்டனை நிறைவேற்றப்படும் என்கிற அறிவிப்பையும் பொதுமக்களுக்கு தெரிவிக்க சொன்னார். அடுத்த 1 மணி நேரத்திலேயே அரண்மனை மைதானம் பொதுமக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. அமைச்சர் ராமையாவும் அவரது நெருங்கிய உறவினர்கள் 40 பேரும் அந்த கொலைக்களத்தில் நிறுத்தப்பட்டிருந்தார்கள். தண்டனை நிறைவேற்றப்படுவதை கவனிக்க மேல் மாடத்தில் அமர்ந்திருந்தார் மன்னர் புலிகேசி. அமைச்சருக்கும் அவரது உறவினர்களுக்கும் இப்படி ஒரு தண்டனையை மன்னர் வழங்க என்ன காரணம் என்பதை அமைச்சர் ராமையாவே பொதுமக்களிடம் தெரிவிக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டது.
அவர் பொதுமக்களிடம் கண்கள் கலங்கி பேசினார். மக்களே, ஒரு நாள் மன்னரும் நானும் நகர்வலம் சென்றபோது ஆற்றிலிருந்து ஒரு பெட்டியை கண்டெடுத்தோம். அதை திறந்து பார்த்தபோது அதற்குள் ஒரு அழகான இளம்பெண் கொலை செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்தாள். அந்த பெண்ணை கொன்றவன் யார் என்பதை 3 நாட்களுக்குள் நான் கண்டுபிடிக்க வேண்டும். இல்லை என்றால் மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்று எனக்கு மன்னர் ஆணையிட்டார். என்னால் அந்த இளம்பெண்ணை கொன்ற கயவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால்தான் எனக்கும் என் உறவினர்களுக்கும் இந்த தண்டனை தரப்போகிறார்கள் என்று சொல்லி கண் கலங்கினார். அதை கேட்ட அங்கே கூடியிருந்த பொதுமக்கள் அனைவருக்கும் அமைச்சர் ராமையா மீது இரக்கம் வந்தது. அந்த பெண்ணை இவர்தான் கொல்லவில்லையே, வேறு எதற்காக மன்னர் இப்படியொரு தண்டனையை அவருக்கு கொடுக்கிறார்? இது எப்படி நியாயமாகும் என்று அவர்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். அப்போது அந்த கூட்டத்திலிருந்து பொதுமக்களை விலக்கிக் கொண்டு ஒரு இளைஞன் வந்தான். அங்கிருந்தவர்களை பார்த்தான். மக்களே, அந்த பெண்ணை கொன்ற பாவி நான் தான். அமைச்சருக்கும் இந்த கொலைக்கும் எல்லளவும் சம்பந்தமில்லை. தயவு செய்து அவரையும் அவரது உறவினர்களையும் விடுதலை செய்யுங்கள். செய்த தவறுக்கான தண்டனையை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னான். அப்போது மக்கள் கூட்டத்தின் இன்னொரு பகுதியில் இருந்து முதியவர் ஒருவரும் வெளியே வந்தார். இவன் சொல்வதை நம்பாதீர்கள். நான் தான் அந்த பெண்ணை கொலை செய்து பெட்டிக்குள் வைத்து ஆற்றில் வீசினேன். எனக்கே மரண தண்டனை கொடுங்கள் என்று சொன்னார் அந்த முதியவர். இதையெல்லாம் பார்த்த மன்னர் புலிகேசிக்கு ஒரே குழப்பம். அமைச்சருக்கும் அவரது உறவினர்களுக்கும் மரண தண்டனை கொடுப்பதை தற்காலிகமாக நிறுத்த உத்தரவிட்டார். இனி இந்த இளம்பெண் கொலை வழக்கு விசாரணை அரண்மனையில் நடைபெறும் என்று அறிவித்தார். அரசவையில் அரசர் முன்பு அந்த இளைஞனும் முதியவரும் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார்கள். முதலில் அந்த இளைஞன் நடந்த விவரங்களை கூறினான். மன்னா, உண்மையிலேயே நான் தான் கொலையாளி. கொலை செய்யப்பட்டது என்னுடைய மனைவிதான். நான் தான் கொன்றேன் என்று சொன்ன இந்த முதியவர் என்னுடைய மாமனார். நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தோம். எங்களுக்கு 3 மகன்கள் இருந்தார்கள். ஒரு நாள் என் மனைவிக்கு திடீர் உடல்நிலை குறைவு ஏற்பட்டது. படுத்த படுக்கையாக கிடந்தாள். அப்போது அவளுக்கு ஆப்பிள் பழம் சாப்பிட வேண்டும் என்கிற ஆசை ஏற்பட்டது. என்னிடம் ஆப்பிள் பழங்கள் வேண்டும் என்றாள். நான் ஆப்பிள் பழங்கள் வாங்க கடை வீதிக்கு போனேன். அது ஆப்பிள் சீசன் இல்லை என்பதால் எங்கே தேடினாலும் அந்த ஆப்பிள் பழங்கள் கிடைக்கவில்லை. ஆனாலும் மனைவியின் ஆசையை நிறைவேற்ற விரும்பினேன். வெகு தூரத்தில் உள்ள ஒரு நகரத்துக்கு சென்றேன். அங்கே பல கடைகளில் தேடி அலைந்து ஒரே ஒரு கடையில் மட்டும் 3 ஆப்பிள் பழங்கள் இருந்தன. விலை அதிகமாக சொன்னாலும் மனைவி கேட்டாள் என்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பழங்களை வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். அந்த 3 ஆப்பிள் பழங்களையும் மனைவியிடம் ஆசையோடு கொடுத்தேன். என்னிடம் இருந்து அந்த பழங்களை வாங்கி கொண்டவள் அருகில் இருந்த மேஜையில் அவற்றை வைத்துவிட்டு சிறிது நேரம் கழித்து சாப்பிடுவதாக கூறினாள். எனக்கு வெளியே வேலைகள் இருந்ததால் வீட்டை விட்டு வெளியேறினேன். வேலை முடிந்து வீட்டுக்கு வரும் வழியில் இளைஞன் ஒருவனை பார்த்தேன். அவன் கையில் ஒரு ஆப்பிள் பழம் இருந்தது. அவனை மறித்து, இந்த பழம் உன் கையில் எப்படி வந்தது என்று கேட்டேன். அதோ தெரிகிறதே, அந்த தெருவில் என் ஆசை காதலி ஒருத்தி இருக்கிறாள். இது என் காதலியின் முட்டாள் கணவனால் வெகு தொலைவில் உள்ள நகரத்திலிருந்து வாங்கி வரப்பட்டது என்று சொல்லிவிட்டு போனான். அவன் சுட்டிக்காட்டிய தெருவில்தான் என்னுடைய வீடு இருக்கிறது. அவன் சொன்னதை கேட்டு என் ரத்தம் கொதித்தது. என் மனைவி மீது ஆத்திரமாய் வந்தது. வீட்டுக்கு வந்தேன். மேஜையில் 2 ஆப்பிள் பழங்கள் தான் இருந்தன. இன்னொரு ஆப்பிள் பழம் எங்கே என்று என் மனைவியிடம் கேட்டேன். நம்முடைய மூத்த மகன் தான் ஆப்பிள் வேண்டும் என்று கேட்டான். அதனால் அந்த பழத்தை அவனிடம் கொடுத்தேன் என்று சொன்னாள். அவள் பொய் சொல்கிறாள் என்று நினைத்த நான் மேலும் ஆத்திரமடைந்தேன். என்னிடமே பொய் சொல்ல ஆரம்பித்து விட்டாயா என்று கேட்டபடி அவளை கத்தியால் குத்தி கொன்றேன். பிறகு அவள் உடலை ஒரு பெட்டியில் வைத்து மூடி ஆற்றுக்குள் வீசிவிட்டேன். வீட்டுக்கு திரும்பி வரும்போது என் மூத்த மகன் அழுது கொண்டிருந்தான். ஏன் அழுகிறாய் என்று கேட்டேன். அம்மா எனக்கு ஒரு ஆப்பிள் பழம் தந்தார்கள். அதை இந்த தெரு வழியாக வந்த ஒரு வாலிபன் என்னிடம் இருந்து தட்டி பறித்து சென்று விட்டான் என்று கூறி அழுதான். அதை இந்த தெரு வழியாக வந்த ஒரு அண்ணன் என்னிடமிருந்து தட்டி பறித்து சென்று விட்டான் என்று கூறி அழுதான். அப்போதுதான் அவசரப்பட்டு எப்பேற்பட்ட தவறை செய்துவிட்டோம் என்பது எனக்கு புரிந்தது. ஒரு பாவமும் அறியாத மனைவியை அநியாயமாக கொன்றுவிட்டேன். அதனால் எனக்கே மரண தண்டனை கொடுங்கள். என் மாமனாரான இந்த முதியவர் என் மீது உள்ள பாசத்தின் காரணமாக உங்களிடம் பொய் சொல்கிறார். என் மனைவியை கொன்றது நான் தான். என்னை இக்கணமே கொன்றுவிடுங்கள் என்று கூறி கதறி அழுதான் அந்த இளைஞன்.
யாரோ ரோட்டில் போன ஒரு இளைஞன் செய்த தவறால்தான் ஒரு அப்பாவி பெண் இறந்திருக்கிறாள் என்பதை அறிந்த மன்னர் புலிகேசி இன்றிலிருந்து 3 நாட்களுக்குள் அந்த இளைஞனை அமைச்சரான ராமையா என் முன் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். இது நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராகிய அவரது கடமை. இதை அவர் செய்ய தவறினால் 4வது நாளே சிறை சேதம் செய்யப்படுவார் என்று அறிவித்தார். தன் தலைவிதி எப்படி எழுதப்பட்டு இருக்கிறதோ தெரியவில்லையே என்று எண்ணியபடியே தன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் அமைச்சர் ராமையா. கூடவே அந்த இளைஞனை தேடும் பணியையும் வேகப்படுத்தினார். 2 நாட்கள் வேகமாக ஓடிவிட்டன. இப்போது இருப்பது போல சிசிடிவி கேமராக்கள் அந்த காலத்தில் கிடையாது என்பதால் அந்த இளைஞன் யார் என்பதை உடனடியாக கண்டுபிடிக்க முடியவில்லை. 3ஆம் நாள் மனம் தளர்ந்து போனார் அமைச்சர் ராமையா. அந்த இளைஞனை கண்டுபிடிக்க முடியாது என்கிற முடிவுக்கும் வந்துவிட்டார். மரண தண்டனைக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டவர் உறவினர்களிடமெல்லாம் விடை பெற்றுக் கொண்டார். 9 வயதேயான தன் கடைசி மகனை நெஞ்சோடு வாரி அணைத்து அழுதார். அப்போது அவரது மகன் அணிந்திருந்த சட்டை பையில் ஏதோ உருண்டையான ஒன்று இருப்பதை பார்த்தார். அவன் சட்டை பையில் இருந்து அதை எடுத்தார். அது ஒரு ஆப்பிள் பழம். இந்த பழம் உனக்கு எப்படி கிடைத்தது என்று மகனிடம் விசாரித்தார். நம் வீட்டு வேலைக்கார அண்ணாதான் அதை எனக்கு தந்தான் என்று அவரது மகன் சொன்னான். அடுத்த சில நிமிடங்களில் அந்த வேலைக்காரன் அங்கே வரவழைக்கப்பட்டான். அவனிடம் விசாரணை செய்தார். நடந்த உண்மையை மறைக்காத அவன் தெருவில் ஒரு சிறுவனிடம் அதை பிடுங்கிக் கொண்டு வந்து அமைச்சரின் மகனுக்கு கொடுத்ததை ஒப்புக்கொண்டான். இதன் மூலம் அந்த இளம்பெண்ணின் சாவுக்கு காரணமானவன் இந்த இளைஞன்தான் என்பது உறுதி செய்யப்பட்டது. மறுநாள் அந்த இளைஞனை மன்னர் முன்பு கொண்டு போய் நிறுத்தினார் அமைச்சர் ராமையா. நடந்த எல்லா விவரங்களையும் கூறினார். இந்த வேலைக்காரன் சொன்ன ஒற்றை பொய்யாலேயே அந்த இளம்பெண் கொலை செய்யப்பட்டு பொட்டியில் பூட்டி ஆற்றில் வீசப்பட்டு இருக்கிறாள் என்றும் தெரிவித்தார். இந்த சம்பவத்தில் மனைவியை இழந்தவருக்கு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து வைத்து விடலாம், அதேபோல் இந்த வேலைக்காரனையும் மன்னித்து விடலாம் என்றும் அரசனை வேண்டினார். இந்த கதையில் அந்த வேலைக்கார இளைஞன் சொன்னது ஒரு பொய்தான். அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று கூறி அதை அவ்வளவு எளிதாக கடந்து போய்விட முடியாது. ஏனென்றால் அந்த ஒற்றை பொய்யால் தான் ஒரு பெண்ணின் உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் பொய் சொன்னவனை எளிதில் விட்டுவிட முடியாது என்று கூறிய மன்னர் அவனுக்கு மரண தண்டனைக்கு பதிலாக ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு கூறினார். அப்பாவி அமைச்சர் ராமையாவும் தண்டனையிலிருந்து தப்பினார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அவ்வப்போது பொய் சொல்வது உண்டு. மிக அரிதாக பொய் பேசாத நியாயவான்களும் இருக்கலாம். நிறைய பேர் ஒரு பொய்யை எங்கோ எப்படியோ சொல்லிவிட்டு அதை எளிதில் கடந்து போய்விடுவது உண்டு. அந்த பொய் எப்படிப்பட்ட எதிர்விளைவை ஏற்படுத்தும் என்பதை பற்றி அவர்கள் யோசிக்க மாட்டார்கள். இந்த கதையில் நடந்தது போல் சில நேரங்களில் அது மோசமான விளைவை கூட ஏற்படுத்தலாம். அதனால் யாரும் தேவையில்லாத பொய்யை சொல்ல வேண்டாம், இன்னொரு உயிரை காயப்படுத்த வேண்டாம் என்பதை வலியுறுத்துகிறது இந்த கதை. அதேபோல் நீங்கள் சொன்ன ஒரு பொய்யால் நிகழ்ந்த எதிர்விளைவுகளை பற்றி இங்கே கூற விரும்பினால் அதை கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களாக மறக்காமல் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம ஆன்மீகம் ஆனந்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.